வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தியானமும் மௌனமும். தியானம் என்பது மனதுக்குள்ளாகவே நடத்தக்கூடிய ஆராய்ச்சி. இது செயல்முறை மட்டுமல்ல, சாதனை முறையாகும். தற்சோதனை, உடற்பயிற்சி, அறநெறியை விளங்கிக் கொள்ளும் போதனை, தத்துவ விளக்கங்கள் அனைத்தையுமே உள்ளடக்கியதாகும். இவையெல்லாம் உயிரை, மனதை, அறிவை, இறைநிலையை அறிந்து கொள்வதற்கான வழிகளே. தியானத்தின் முடிவு அறிவை அறிந்த பேரற வாழ்வாகும். தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளர்கிறது. அது இறைவனையும் உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம். உயிர் மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர் மொழியில் குண்டலினி யோகம் என்று சொல்கிறோம். தீட்சையின் மூலம் குருவின் உயிராற்றலை பாய்ச்சி சீடரை மேல் நிலைக்கு கொண்டு வருகிறார். குருவினுடைய உயிர் சேரும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்து ஆராய்ச்சிக்கு திருப்பம் உண்டாகுது. உயிரின் அசைவை உணர்றோம். ஒதுங்கி இருந்த அந்த அடங்கி இருந்த உயிர் ஆற்றல் இப்ப கோர்த்து வெளிவருது. அடங்கி இருந்த போது மொட்டாக இருந்தது. மொட்டாக இருக்கும்போது முகர்ந்து பார்த்தால் வாசனை வராது. மொட்டு விரிந்தால்தான், மலர்ந்தால்தான் வாசனை வரும். அதுபோல உள்ளே அரும்பாக மொட்டாக இருந்த உயிராற்றல் மேலே வருகிறது. வந்தவுடனே பூரித்து இயக்கம் வருது. இதுவே தியானத்தின் ஆரம்ப கட்டம். மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ளும் பயிற்சியே தவமாகும். இதனை தியானம் என்று சொல்வாங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல பேசும்போது தியானம் என்பது ஒரு வகை தூக்கமேன்னு சொன்னாராம். அதுக்கு ஒரு குறும்புக்கார மாணவன் விவேகானந்தர்கிட்ட, அதுக்கு தூங்கி இருக்கலாமே, அதுக்கு எதுக்கு தியானம் பண்ணணும்னு கேட்டானாம். அதுக்கு விவேகானந்தர், முட்டாளும் தியானத்தால் அறிவாளியாகலாம், அறிவாளியும் தூக்கத்தால் முட்டாளாகலாம் அப்படின்னு சொன்னாராம். அதாவது அறிவாளி தூங்கி கொண்டே இருந்தா அவன் முட்டாளாகிறான். அதனால தியானம் தான் நம்மை அறிவாளியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, நன்றாக பத்மாசனத்தில் ஆழ்ந்து நாள் போக்க தூங்கிவிட பழகி கொண்டு அன்றாட தேவைக்கு பழம், பால், காய்கள் ஆகாரமாய் உண்டு அறிவை பற்றி என்றேனும் எவரேனும் கேள்வி கேட்க இடமின்றி மௌனம் என்று இருந்தீர் போதும் இன்றேனும் வெளிப்படைந்து எழுந்து வாரீர் ஈச நிலை எளிதாக உணர்த்துகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தியானமே ஞானத்தின் உச்ச வரம்பு என்று ஔவையார் சொல்றாங்க. அப்ப தியானம் செய்து மௌனம் இருக்கதான் நம்ம இறை உணர்வு பெற முடியும். விலங்குக்கும் இறைவனுக்கும் இடையில் இருப்பவன் தான் மனிதன். விலங்கினத்திலிருந்து அதனுடைய கர்மைய பதிவுகள், நம்முடைய மூதாதையர்களிடம் உள்ள, பெற்றோர்களிடம் உள்ள கர்மைய பதிவுகள் எல்லாம் நமக்கு மரபு தொடரவா வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விலங்கின வாழ்க்கையின் செயல்பாடு மனிதர்கள் எல்லாத்திட்டையும் இருக்கு. அதனாலதான் எல்லோரும் இந்த பதிவின் படிதான் செயல்படுறோம். அப்ப நம்முடைய வினைப்பதிவிலிருந்து விடுபட்டு வினை தூய்மை பெற்று மன தூய்மை பெற அகத்தவம், அகத்தாய்வு அவசியம். அகத்தாவும் செய்து மௌனத்துல பழகி பழகிதான் எண்ணங்களை வெற்றி கொள்ளணும். நம்ம சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எத்தனையோ எண்ணங்கள் வருது. அப்ப அதை யோசிச்சு நம்ம பார்க்கணும். அதை நம்ம கொஞ்சம் அமைதி நிலைக்கு வரும்போது உள்ளிருந்து இறைவன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேசுகிறவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான் என்று ஆங்கில அறிஞர் ஜான் ரே சொல்றாரு. ஒரு சம்பவம், காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் தன்னுடைய வக்கீல் தொழிலை பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது ஸ்ட்ராப்பஸ் மோனாஸ்ட்ரிங்க ஒரு ஆசிரமத்துக்கு சென்றாராம். அந்த ஆசிரமத்துல உள்ளே நுழைந்ததும் ஒரு பேர் அமைதி இருப்பதை அவரால் உணர முடிஞ்சிச்சான். ஓடிக்கொண்டிருந்த மனம் அப்படி சட்டென்று நின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. மன வெறுமையானதை அவர் உணர்ந்தாராம்.
அங்க 100க்கும் மேலான துறவிகள் ஆன்மீக சாதனை புரியக்கூடிய பயிற்சியில இருந்திருக்காங்க. அங்க யாருமே யார்கிட்டயும் பேசிக்கொள்ளவே இல்லையாம். எல்லாருமே ஒரு விதமான அமைதியிலேயே நடமாடிக்கொண்டும் வேலை செய்து கொண்டு இருந்தாங்களாம். பெரிதாக அவர்கள் பிரார்த்தனை செய்ததை கூட பார்க்கலையாம். ஆனா எல்லோரும் மௌனத்துல இருப்பதை கவனிச்சாராம். சில பேர்ட்ட அவர் பேச்சு கொடுக்கும்போது அவங்க தலையாட்டியே பதில் சொல்லி முடிச்சுட்டாங்களாம். கைகள் மூலம் சிலர் ஜாடை செய்தே முடிச்சுட்டாங்களாம். ஆனா மரியாதையா பதில் சொன்னாங்களாம். ஒருவேளை இவங்க ஊமையோ அப்படிங்கிற சந்தேகப்படுற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுதான். ஒரு பக்கம் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது காந்திஜிக்கு சந்தோஷமா இருந்துச்சாம். ஏன்னா அவருக்கும் மனம் ரொம்ப லேசா இருந்ததை உணர முடிஞ்சுதான். இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்குறியா இருந்ததுதான். அவசரமானதுக்கு கூட இவங்க பேசாம இருக்காங்களே, இது கடுமையான விரதம் என்று நினைத்து கொண்டு அந்த ஆசிரமத்துல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறவியை போய் பார்த்தாராம். ஏன் உங்க ஆசிரமத்துல எல்லோரும் மௌன விரதத்துல இருக்காங்க, இப்படி ஒரு கடும் விரதம் தேவையா அப்படின்னு காந்திஜிட்ட கேட்டாங்க. போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, மனித படைப்பு அப்படி ஒரு தோல்விகரமான படைப்பு. மனிதன் தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறதே உணர முடியாம போயிட்டான். அந்த உள்ளுணர்வின்படி நடந்தா அவனுக்கு இப்போது வரக்கூடிய நோய்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் வரவே வராது. அந்த உள்ளுணர்வு காட்டும் பாதையில் இருந்து மாறி போனதுக்கு காரணமே மனிதனுடைய சப்தம்தான். இந்த வெளி உலக சப்தம் அவனுடைய ஆழ்மனது காட்டும் வழியில் இருந்து விலக செய்துட்டு இந்த வெளி உலக சப்தத்திலேயே போனதுனால சத்தியத்தை அவனால புரிந்து கொள்ள முடியல. அதனால சத்தியத்தை உணர, அதாவது சரியான பாதையில பயணிக்க இந்த மௌன விரதம் தான் அவசியமா இருக்குது அப்படின்னு துறவி சொன்னாரு. அவர் சொன்ன பிறகுதான் காந்திஜிக்கு மௌனத்தின் மீதே ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டுதான். நாமும் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு வாரம் திங்கட்கிழமை மௌன விரதம் இருக்கும் பயிற்சியை கடைபிடித்தாராம். நம்ம பேசி பேசிதான் நம்முடைய உள்ளுணர்வை தொலைச்சிட்டோம். உள்ளிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல தூண்டுதலை வழிகாட்டுதலை தொலைச்சிட்டோம். எடுத்துக்காட்டா சுனாமி நேரத்துல கூட அநேக மிருகங்கள் முன்கூட்டியே தெரிந்து தன்னை காப்பாற்றி கொண்டது அப்படின்னு நம்ம செய்தித்தாள்ல எல்லாம் பார்த்தோம். மனிதனுக்கு ஏன் தெரியலன்னா மனிதனுடைய எண்ணங்கள் சப்தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேகம் சூழ்ந்தது போல நம்முடைய உள்ளுணர்வை நம்முடைய எண்ணங்களும் சப்தங்களும் சூழ்ந்திருக்கிறது. அந்த மேகங்கள் தெளிவடையும் போது, அதாவது வீணான சப்தங்கள் எண்ணங்களில் இருந்து விடுபடும் போது நம்முடைய உள்ளுணர்வு வழிகாட்டும். அதுதான் உண்மையிலே இறை வழிகாட்டுதல் ஆகும். அந்த உள்ளுணர்வின் வழிகாட்டுதலை பெற வேண்டுமென்றால் மௌன விரதம் மிகவும் அவசியம். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர இருள் நிலைக்கு மனடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம உடலை மட்டும் தூய்மைப்படுத்துபவர் தூய்மையானவர் ஆக மாட்டார். உள்ளத்தில் இறைவனை ஏற்றி போற்றி பூஜிப்பவர் தான் தூய்மையானவர் என்பது குருநானக்கின் அருள்மொழி. மனம் தூய்மையாக இருக்கும்போதுதான் இறையருள் பூரித்து பொங்குவதை உணரலாம். அப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்க தான் மகான்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அருட்பிரகாச வள்ளலார், ரமண மகரிஷி, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி போன்ற மகான்கள் இதய தூய்மை உடையவர்கள், ஆசி பெற்றவர்கள். அவர்கள் இறைவனை காண்பார்கள்னு இயேசுநாதர் சொல்றார். புத்தர் சொல்றாரு, அறிவு விழித்திருக்கும் நிலையில தான் தியானிக்க வேண்டும். இத்தகைய நிலைக்கு குருவின் தொடர்பு அவசியம். தியானத்தால உடல் நலமும் மனநலமும் சிறப்புற்ற அன்பும் சாந்தமும் மகிழ்ச்சியும் பெருகும். உண்மைகளை உள்ளவாறே காணும் ஆற்றல் உள்ளதாக மனம் நிலை பெறும். ஞானத்திற்கு மனம் தயாரிப்பு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றார். பட்டினத்தார் சொல்வாரு, சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு. திருவள்ளுவர் சொல்றாரு, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு. அப்போ நம்முடைய தன்முனைப்பை அடக்கி அந்த அகண்டாகார பேராற்றலோடு இணைத்து கொண்டால்தான் இறையருள் சுரந்து நம்மளுக்கு இன்பம் ஓங்கும். இல்லைன்னா துன்ப இருள்ல தான் ஆழ்த்தி விடும்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய மனதை அடக்குவதற்கு பழகணும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ நம்ம மனதை அறிந்துதான் நம்ம செயல்படணும். இப்ப நம்ம தூங்கும்போது தூக்கத்துல இறைவன் அவனிலேயே லயமாக நம்ம வைத்து கொள்கிறான்.
ஆனாலும் அதை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது நாம் மயங்கி விடுகிறோம். மயங்கிய நிலையில் இறைநிலையை அடையும் போது அதுக்கு பேரு தூக்கம்னு பேரு. விழிப்பு நிலையிலேயே இறைநிலையில் அடங்கினால் அதுதான் யோகம். ஜாக்கிரதம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம துரியாதீத தவத்துல செய்றோம். இப்போ ஜாக்கிரதம் அப்படின்னு சொல்லும் போது புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் அலைவது, அதுதான் ஜாக்கிரதம். அதன் பிறகு ஆல்வா வேவ்னு சொல்றது, மனம் அடங்கி உயிரிலேயே ஒன்றி விடுவது. அப்படி மனம் ஒரு காட்சியாகவோ மௌனமாகவோ ஆகாத போது அது சொப்பனம். அதன் பிறகு உறக்கம், அதுதான் சுளுத்தி. அதுக்கு மேல இன்னும் ஆழ்ந்து போனா துரியம். அப்புறம் இறைநிலையோடு அடங்குகிற போது துரியாதீதம். இதெல்லாம் நமது தவத்துல வருது. அப்போ அப்படி அடங்க அடங்க தான் இறைநிலை உணர்வு கிடைக்கும். மனம் அலையும் போது ஒரு எல்லை கட்டிய உணர்வு, ஒரு துன்ப உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கும். இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற வேட்பு இருக்கும். ஆனா நிறைநிலையில நம்ம என்ன வேண்டும்னு நினைச்சோமோ அதை முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும், அதை முடிச்ச பிறகு ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு உண்டாகும். அந்த நிலை அடையதான் தியானமும் மௌனமும் நம்ம செய்யணும். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்ந்திட ஒரு நல்வாய்ப்பாகும். பேசா நோன்பென்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு சொல்றாங்க. பத்திரகிரியார் சொல்றாரு, பிறப்பும் இறப்பும் அற்று பேச்சு மூச்சும் அற்று மறப்பும் நினைப்பும் அற்று மாண்டிருப்பது எக்காலம்னு இறைவன்கிட்ட கேட்கிறாரு. இப்போ ஒருத்தர் வளவளன்னு பேசுவரா இருந்தா ஒரு சிக்கல் வந்தா கூட அவரால் சமாளிக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, வாய்தான் மிச்சம் காரியத்துல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மௌனமா அமைதியா அப்படி இருக்கவங்களால எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சமாளிக்க முடியும். அதையும் சொல்லுவாங்க, ஊமையா இருந்து சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மௌனமா இருந்து முடிவு எடுக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும், சரியான முடிவு கிடைக்கும். அதனால செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றியாக தான் முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்வாரு, என் வெற்றியின் ரகசியம் நான் நீண்ட நாள் மௌனமாக சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு தான் வெற்றி பெற்றேன்னு சொன்னார். அப்போ மௌனியாய் சும்மா இருக்க அருளாய் அப்படின்னு தாயுமானவரும் இறைவன்கிட்ட கேட்கிறாரு. அப்போ நம்ம தியானத்துல அப்படி பேசாம இருக்கும்போது இறைவன் நம்ம உள்ளே பேசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அறிவறிந்தோர் சொல்லக்கூடிய குறிப்பு. நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கும்போது வான்காந்தத்துல உள்ள தீய பதிவுகள்லாம் நம்முடைய எண்ணங்களா பிரதிபலிக்கும். அதே போலதான் நம்ம பேரமைதி நிலையில தவமாற்றும் போது நமது எண்ணங்களோடு அந்த நிலையில் உள்ள மகான்களின் எண்ணங்கள் நமது எண்ணங்களாக மாறும். ஒரு முறை முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் காந்திஜிட்ட போய், என் மனம் மிகவும் துன்ப உணர்வா கவலையா இருக்குது, அப்படி என்ன செய்யலான்னு போய் கேட்டாராம். அதுக்கு காந்திஜி, நீங்க தென்னிந்தியாவில் உள்ள திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷி போய் பாருங்கன்னு சொன்னாராம். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷியை பார்த்து, என்ன காந்திஜி இங்க உங்ககிட்ட அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ ரமண மகரிஷி, நாங்க ஏற்கனவே பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ரமண மகரிஷியை பார்த்து அப்படி அவர் முன்னாலே அப்படியே அமைதியா மௌனமா அப்படி உட்கார்ந்துட்டாராம். அப்போ அவருடைய துன்ப உணர்வு, அந்த கவலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படி ஒரு 2-3 நாள்ல அப்படி அவருடைய மனமே ஒரு அமைதியமா நல்ல ஒரு ஆனந்தமான நிலைக்கு வந்துதான். அதான் நம்ம குரு வணக்க பாடல்ல சொல்லுவோம், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும். ரமண மகரிஷிட்ட ராஜேந்திர பிரசாத் அவர்கள், நான் ஊருக்கு போறேன், காந்திஜிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாராம். நாங்க ஒருவருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ மனதோடு பேசுவதற்கு மொழி தேவையில்லை. இப்ப நம்மளுக்குமே சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு மத்தவங்ககிட்ட சொன்னா, நான் தான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மௌனத்துல மன அலைச்சூழல் குறைய குறைய மனோசக்தி அதிகமாகுது. நம்ம அடிக்கடி தவம் இருந்து அந்த மௌன நோன்பு ஏற்கும்போது மனம் அமைதி அடையுது, மனோசக்தி அதிகமாகுது. அப்படி மனோசக்தி அதிகமாகும் போது
எதை நினைச்சாலும் அதை சீக்கிரமா புரிந்து கொள்ளவும், அந்த புரிந்து கொண்டதை விரைந்து செயல்படுத்தவும் முடியும். சிந்தனையில தான் மன அலைச்சூழல் விரைவு குறைந்து கொண்டே இருக்குது. அப்போதுதான் இறைநிலையை நோக்கிய பயணம் நடக்குது. சிந்தனை உயர உயரத்தான் சிந்தனையாளன் நல்ல மனிதன் ஆகிறான். அதன் பிறகுதான் தேவன் ஆகிறான். இதற்கு தியானமும் மௌனமும் மிகவும் அவசியம். நம் மனதை பக்குவப்படுத்தி பிறவி பயனை அடையும் சாதனமே மௌனம்தான். அத மௌனமே இறைவனின் மொழி, தியானமே அதை அடையும் வழின்னு சொல்லுவாங்க. இப்போ மௌனத்துல இருந்து பழக பழக மனதிற்கு ஒரு ஓர்மை நிலை ஏற்படுது. அப்ப அதாவது முழு ஈடுபாடு ஏற்படுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தவத்துல ஒடுங்கிக்கிட்டே வந்து நிலைக்கும் போது இறைநிலையாகவே ஆகிவிடுறோம். அப்ப அந்த நிலையில வரும்போது அவனே தானாகி தானே அவனாக இருப்பதையும் நம்ம உணர்வோம். நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் தேக்கம், ஊக்கம், ஆக்கம், தாக்கம் என்ற 4 வகையில வேலை செய்யும். நம்ம தவம் செய்யும்போது மௌனத்துல பேசாம இருக்கும்போது முதல்ல தேக்கம் உண்டாகுது. அந்த தேக்கத்துல இருந்து போதிய அளவு மனோசக்தி பெருகி வந்த உடனே நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வருது. ஊக்கம் வந்த உடனே ஆக்கம், அதாவது ஒரு நல்ல செயலை செய்றோம். செய்யும் செயலின் விளைவுதான் தாக்கம். அவ்வாறு மௌனத்தின் பலன்தான் மகான்கள் கவிதைகள், நூல்கள் எல்லாம் எழுதியது. முகமது நபி அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள குகையில போய் தவம் செய்து மௌனத்துல இருந்துதான் அகக்காட்சியா கிடைத்ததுதான் குர்ஆன் என்ற புனித நூலாக உருவாக்கியது. நம்முடைய மகானும் 1 மாதம் மௌனம் இருந்து அதில் அகக்காட்சியா கிடைத்தவற்றை தான் கவிதைகளாக எழுதுவாங்க. இப்போ மனோசக்தியை பெருக்கிக் கொள்ள மௌனம்தான் சிறந்த வழி. பொதுவா கடலின் ஆழத்தை கண்டுபிடிச்சு விடலாம். ஆனா ஒரு மனிதனது மனதின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மனம் வந்து ஆழமா போய்க்கிட்டே இருக்கும். அந்த ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க ஆழமுள்ள அணைக்கட்டுல எப்படி தண்ணீரின் கொள்ளளவு அதிகரிக்குமோ அதே போல மனதினுடைய ஆழமும் ஆற்றலும் அதிகரிப்பதனால இயற்கை ரகசியங்கள்லாம் சுலபமா வந்து மனதுக்கு காட்சியாகும். இப்படிதான் எனக்கு பாடல் போல தோன்றினன்னு மகான் சொல்றாங்க. நீங்க பேனா பிடித்து எழுதும் போது கூட உண்மையான ஆராய்ச்சியோட ஆழ்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கருத்தெல்லாம் அந்த நேரத்துல பேனாவுல எழுத்தா வந்துவிடும். இதை அனுபவமா பார்க்கலாம். அது ஒரு வியப்பில்லை. அதாவது பலர் கூடி உங்கள் மூலம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எந்த செயலை நல்ல செயலா எடுத்தாலும் அந்த நல்ல செயலுக்குரிய மகான்கள் எல்லாம் அந்த சமயத்துல அறிவால உங்களோடு கலந்து கொள்றாங்க அப்படின்னு மகான் சொல்லுவாங்க. பாட்டெழுதும் பழக்கமுளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும் நல்வாழ்வுக்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும் மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும் ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும்னு மகான் ஒரு கவியில சொல்றாங்க. இப்ப நம்ம தவத்துல மௌனத்துல இருக்கும்போது ஒரு பெரிய ஆத்ம சக்தியே நம்மளுக்கு உருவாகுது. மகான் வந்து நெசவு தொழில் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நூலோட கலரை கண்டுபிடிப்பதற்கும் அந்த கணத்தை கண்டுபிடிக்கிறதற்கும் ஒரு சின்ன பெருக்காடி லென்ஸ் வந்து ஜெர்மனில இருந்து வாங்கப்பட்டதாம். அப்போ மகான் அந்த சிறிய கண்ணாடியை வச்சு கலர் சேர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு உடம்புல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுச்சாம். என்ன இது, எங்கேயாவது மின்சாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. சரின்னு பார்த்துட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். திரும்பவும் இன்னொரு இடத்துல அந்த உணர்ச்சி ஒரு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. உடனே திரும்பவும் இன்னும் இது என்னது அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடியில தான் இருந்து வருது அப்படிங்கிறத மகான் கண்டுபிடிச்சு அந்த கண்ணாடியில ஒரு காகிதத்தை கீழே வச்சு மேல அந்த கண்ணாடியை வச்சு பார்த்துருக்காங்க. அப்ப அதுல வெளிச்சம் 10 பங்கு அதிகமா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல புகைய ஆரம்பிச்சுச்சான். அதுக்கு பிறகு காகிதம் பற்றி எரிஞ்சிச்சான். அப்ப சாதாரண கண்ணாடியை பெருக்கம் பண்ணுவதற்கு அழுத்தம் கொடுக்கும் போது கூட இவ்வளவு சக்தி சாதாரண கண்ணாடிக்கு ஏறிட்டு, அப்போ இன்னும் 10 தடவையும் அது கொளுத்தோம், 100 தடவையும் கொளுத்தோம், 1000 தடவையும் கொளுத்தோம். எத்தனை தடவை வேண்டுமானாலும் அது கொளுத்தக்கூடிய அதுக்கு ஆற்றல் இருக்கு. அதே போல நம்முடைய கருமையத்தை தூய்மையான எண்ணங்களால் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தால் 1000 பங்கு நல்ல விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். தீய பதிவுகள் எல்லாம் அழிந்து கருமையம் வலுப்பெற்று கொண்டே இருக்கும். அதுக்கு மௌனத்துல அகத்தவம் அகத்தாய்வு செய்து வரணும். அகத்தாய்வு மன தூய்மையை நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம். தவ நல்லா செய்து அகத்தாய்வு செய்யாட்டா
தாழ்பால் இல்லாத கதவு போன்றதுன்னு மகான் சொல்லுவாங்க. அதனால தவம் செய்து மௌனத்துல அகத்தாய்வு செய்யணும். என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவுன்னு சொல்லுவாங்க மகான். அப்ப நமக்குள்ள இருக்க பேரறிவு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இது நல்லது, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இது செய்யறது சரியில்லை, என் மனசுல இது தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்முடைய உள்ளுணர்வு தான் அதை சொல்லுது. நம்ம அதை உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்யணும். தற்சோதனை என்ற புடத்துல நமக்கு தெளிவா தெரியும். அழுக்குகளை நம்ம நீக்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால சிறிது நேரம் நம்ம அன்னைக்கு முழுதும் செய்த செயல்களை மௌனத்துல இருந்து நினைவு கூர்ந்து அகத்தவும் அகத்தாய்வுலாம் நம்ம செய்யணும். அப்பதான் மன தூய்மை, வினை தூய்மை பெற முடியும். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஆத்ம தியானம் பழகுகிற யோகியின் அடங்கிய மனதுக்கு காற்றில்லாத இடத்தில் வைத்த தீபம் அசையாது இருப்பது உதாரணமாக கருதப்படுகிறது. அலையும் தன்மையது மனம், எனினும் அப்பியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் அதை அடக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் புத்தர்கிட்ட போய் நீங்க தியானம் செய்ததுனால எதை பெற்றீர்கள்னு கேட்டாராம். புத்தர் சிரிச்சுக்கிட்டே, நான் தியானம் செய்து எதையும் பெறவே இல்லை, நிறைய விஷயத்த இழந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதுக்கு அப்படி என்ன நீங்க இழந்தீங்க அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்டாராம். புத்தர் அமைதியா தியானம் செய்ததுனால கோபம், பயம், பொறாமை, வஞ்சம் இவ்வாறு மேலும் பல வேண்டாத குணங்களை எல்லாம் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நம்மளும் ஒழுங்கா தியானம் செய்யும் போது அந்த தேவையில்லாத எல்லா குணங்களையும் நம்ம இழந்துடலாம். மௌன நோன்பின் போது நம்ம எப்போதுமே அகத்தாய்வு செய்துட்டு இருக்கோம். அதை நம்மளால முடிஞ்ச அளவு மகான் 48 நாட்கள், 1 மாதம், 15 நாட்கள், 1 வாரம், 1 நாள், அப்படி அந்த கால நீளத்துல நம்ம வாய்ப்பும் வசதியும் இருப்பதற்கு தகுந்தால நம்ம அதை கடைபிடிக்கலாம். குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம மௌனம் இருக்கலாம். மௌன காலத்துல நம்ம இறைநிலையில இருந்து ஏற்படுத்தி கொண்ட அந்த மௌன பதிவு சாதாரண காலங்கள்ல கூட நம்மளுக்கு அது மேலே அவ்வப்போது நம்ம மௌனம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த அமைதி நிலைக்கு நம்முடைய மனதை அழைத்து செல்லும். அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோன்னு மகான் சொல்லுவாங்க. நல்ல விதையை பண்படுத்திய நிலத்தில் போட்டு நன்றாக நீர் பாய்ச்சி உரமிட்டு காவல் காத்தால் தான் செடி வளரும். அதுபோல தவம் என்ற வித்தை ஒழுக்கம் என்ற உரமிட்டு ஆராய்ச்சி என்ற நீர் விட்டு அறிவோடு ஒன்றி தியானம் செய்யும் போது மனோசக்தி பெருகும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், பிரபஞ்ச ரகசியமும் இயக்கத்தன்மையும் நம்மளுக்கு விளங்கும், நம்முடைய அருவாட்சி திறனும் பெருகும், இறை உணர்வு கிடைக்கும். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை பின்னு மகான் சொல்வான். அப்ப நம்முடைய மனசை எப்பொழுதுமே தவநிலையில வைத்து பழகணும். பட்டினத்தார் சொல்வார், எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே வித்தகமாய் பாதி விளையாடி இருகை வீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே தான் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த விதமா நம்ம எந்த செயல் செய்தாலும் அந்த இருப்பு நிலையோடு மனதை விரித்து அவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு தியானத்துல மௌனமா இருந்து பழகணும். இவ்வாறு ஆழ்ந்து தியானம் செய்யும் போது நம்மளுக்கு அந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். நாம் தினந்தோறும் தியானமும் மௌனமும் செய்து நம்முடைய பிறவி பயனான இறைநிலையை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.